Hi friends, first picsart app open பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் a photo கொடுத்துட்டு first background செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க ரைட் ஹேண்ட் சைடுல ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழ அந்த பழங்கொடி நிற அந்த PNG இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதை ஃபுல்லா வச்சு கீழ லாஸ்ட்ல கார்னர்ல தந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸு PNG இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வச்சுட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மூட் ஒன் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு PNG இமேஜ் பேக்ரவுண்டுக்கு போயிடும். அதை கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மேலே தூக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நம்மளோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இமேஜ் ஆல்ரெடி நான் கிராப் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி கிராப் பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே கரெக்டாக டாப்பில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூட் ஒன் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜ் பேக்ரவுண்டில் போய்டும். வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கோட் பில்டிங் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூட் ஒன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் போகிற வரைக்கும் மூட் ஒன் கொடுத்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒப்பாசிட்டி இருக்கும், அது ஒரு 60 இல்லை 65 வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. அந்த புக் அந்த PNG இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை ஸ்மாலாக சின்னதாக வச்சுட்டு கீழே கார்னரில் எடுத்துகிட்டு வந்துட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போய்ட்டு மூவி டைட்டில் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை மேலே டாப்பில் எடுத்துன்னு வந்துட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கீழே வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும், இது கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இமேஜ் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே மேலே ரைட் ஹேண்ட் சைடில் டூல்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதில் அட்ஜஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இன்வெர்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷில் போய்ட்டு ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸில் கம்மி பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் சைஸ் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு கீழே லாஸ்ட்டில் கார்னரில் மட்டும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு பிரைட்னஸ் ஒரு 80-81 வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாரோட நேம்ஸ் இருக்கிற அந்த இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கீழே கார்னரில் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கீழே வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த BRL2ன்னு ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டவுன்லோட் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மூவி போஸ்டர்ஸ்லாம் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.